ஓகே, வி ஆர் லைவ். சங்கத்து மக்களுக்கு வணக்கம். இப்போ கடந்த ஒரு 3 நாட்களாக ரொம்ப தீவிரமாக தமிழக இணைய தளங்களில் பேசப்பட்ட ஒரு விஷயம் வந்து தமிழகத்தின் இரும்பு காலம் அப்படிங்கிறது. இது சம்பந்தமாக ஒரு நிகழ்வுல வந்து சமீபத்தில் முதல்வர் மு.க.ஸ்டாலின் மற்றும் தொல்லியல் துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு எல்லாம் சேர்ந்து ஒரு நிகழ்வுல ஒரு புத்தகத்தை வெளியிட்டிருக்காங்க. அதுல பல்வேறு ஆதாரங்களோட இரும்பு காலம் தமிழகத்துல வந்து பல நூற்றாண்டுகளுக்கு முன்பிருந்தே ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5600 நூற்றாண்டு கிமு 5500க்கு முன்னிருந்தே வந்து ஆரம்பிச்சது அப்படின்ற மாதிரி ஒரு தகவல்களை அதை ஆதாரங்களோட பல்வேறு அறிக்கைகளோட சேர்த்து வெளியிட்டிருக்காங்க. இது நிறைய பேரிடம் வந்து ஒரு பெருமையாகவும் தமிழரின் பெருமை அப்படிங்கிற மாதிரியும் சில கேள்விகளையும் கூடவே எழுப்பியிருக்கு. இது சம்பந்தமா வந்து P.A. கிருஷ்ணன் எழுத்தாளர் அவர் வந்து ஒரு பிளாக் எழுதியிருந்தாரு. அந்த பிளாக் சம்பந்தமாகவும் அது சம்பந்தமா ஒரு பல்வேறு டெக்னிக்கலாகவும் சில விஷயங்களை அவர்கிட்ட புரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த லைவ் ஷோவோட நோக்கம். ஸோ அவர் கூடவே வந்து நம்ம சேப்பியன் சங்கத்தோட சிவராமனும் ஹாலாசியனும் இருக்கார். சார் வணக்கம். வணக்கம். ஹாய் சிவா. ஹாய் சார். எல்லாருக்கும் சார் உங்கள்கிட்ட எல்லாருக்கும் என்னுடைய குடியரசு தின வாழ்த்துகள். குடியரசு தின வாழ்த்துக்கள். எஸ், வெரி இம்பார்ட்டன்ட் டே. ஒன் ஆஃப் தி கிரேட்டஸ்ட் அச்சீவ்மென்ட்ஸ் ஆஃப் ஹியூமன் ஹிஸ்டரி. என்ற நம்முடைய சுதந்திர பெயர் வந்து அது முழுசா வளர தொடங்கிதான். அதாவது அதனுடைய நாட்டு முதல்ல வந்து இந்த நாள் தான், ஜனவரி 26 இல்லையா? ஜவஹர்லால் நேரு ராவியில அன்னைக்கு ஜனவரி 26 அன்னைக்கு இந்திய கொடி ஏற்றினார். அதனுடைய நாள் தான் இந்த நாள் வந்து. அதனால அது வந்து நம்முடைய சுதந்திர போராட்ட வரலாற்றிலும் இந்திய வரலாற்றிலும் ஒரு மறக்க முடியாத நாள். எல்லார் மனதிலும் அந்த நாள் இருக்கும். அதனால எல்லா இந்தியர்களுக்கும், எல்லா இந்தியாவை நேசிக்கும் எல்லாருக்கும் என்னுடைய குடியரசு தின வாழ்த்துகள். முதல்ல நவீன மானிடர்களுடைய ஒரு மாபெரும் சாதனைகள்ல ஒன்னா கூட சொல்லலாம். அந்த அளவுக்கான ஒரு நிச்சயம். அதாவது இது டைக்ரெஷனா இருந்தாலும் வந்து அமெரிக்கான ஃபவுண்டிங் ஃபாதர்ஸ் சொல்ற மாதிரி அவங்க அமெரிக்கன் ஃபவுண்டிங் ஃபாதர்ஸை விட மிக பல மடங்கு கடினங்களையும் சோதனைகளையும் சந்தித்தவர்கள் நம்முடைய மூதாதையர்கள், நம்முடைய அரசியல் சட்டத்தை உருவாக்கிய மேதைகள், நம்முடைய ஃபவுண்டிங் ஃபாதர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அவர் ஃபவுண்டிங் ஃபாதர்ஸ், அதாவது ஜவஹர்லால் நேரு, மகாத்மா காந்தி, சர்தார் பட்டேல், டாக்டர் அம்பேத்கர், அதை மாதிரி நிறைய பேரை சொல்லலாம். அவர்கள் எல்லாரையும் இன்று மிக நன்றியோடு நாம் நினைத்து கொள்ள வேண்டும். இந்தியா இன்றும் ஒரு ஜனநாயக நாடு என்று அடையாளப்படுத்தப்படுகிறது என்றால் அதனுடைய குறைபாடுகள் பல இருந்தாலும் ஒரு ஜனநாயக நாடு என்று அடையாளப்படுத்தக் கொண்டிருந்தால் இவர்களுக்கு தான் நான் நன்றி சொல்ல வேண்டும். ஓகே, இந்த நாளையும் இந்த அரசியல் சட்டத்தையும் நாம் நமது உயிரை போல காக்க வேண்டும் என்று நான் சொல்லக்கொள்ள விரும்புகிறேன். நல்ல ஸ்டார்ட் ஆக்சுவலா. எஸ். ஸோ தேங்க்யூ சார். இப்போ நம்ம இந்த சப்ஜெக்டுக்குள்ள வருவோம். இரும்பின் தொன்மை அப்படிங்கிற தலைப்புல உங்க புத்தகம் புக்லெட் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க தமிழக அரசு. இதன் மூலமா வந்து நம்மளுடைய தமிழகத்தினுடைய குறிப்பா இரும்பு காலத்தை வந்து கொஞ்சம் பின்னோக்கி தள்ளியிருக்காங்க. அதுல வந்து தமிழர் பெருமை அப்படிங்கிறதும் கொஞ்சம் சேர்த்திருக்கு. அதனால்தான் தமிழக அரசும் திமுகவும் குறிப்பா இதுல வந்து கொஞ்சம் ஆர்வம் காட்டியிருக்காங்க. அந்த பத்தி நீங்க ஒரு சில டெக்னிக்கலான சில விஷயங்களை ஆட்சேபங்களையும் சில கேள்விகளையும் முன் வச்சு ஒரு பிளாக் எழுதியிருந்தீங்க. அதை பத்தி கொஞ்சம் சுருக்கமா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. இப்ப பிளாக் அதிகம் இந்த தொழில்நுட்பத்தை பத்தி அதிகம் அறிவியல் தெரிந்திருக்க வேண்டிய கட்டாயம் இல்லை. நான் எழுதியதை நீங்கள் படித்தாலே போதும். அதாவது உங்களுக்கு ஒரு அடிப்படை அறிவு இருந்தாலே நான் என்ன சொல்கிறேன் என்பது விளங்கும். இந்த இரும்பின் தொன்மை என்ற புஸ்தகம் வந்து அதில் 2 விஷயம் நான் சொல்லணும். அந்த புத்தகத்தினுடைய ஆசிரியர்கள் வந்து கொடுத்த தகவல்களை சரியாகத்தான் கொடுத்திருக்கிறார்கள். ஒரு தகவலையும் அவர் மறைக்கவில்லை. அதாவது அவர்களுக்கு எதிராக போகும் என்று இருக்கக்கூடிய தகவல்களையும் அவர் கொடுத்திருக்காங்க. அந்த புத்தகத்துல தான் நானே எடுத்து படித்தேன். அதனால நான் அதனுடைய ஆசிரியர்களுடைய நேர்மையை அதை நான் சந்தேகிக்கலை. நான் முதல்ல அதை சொல்ல விரும்புகிறேன். அவர் சொல்லாமல் விட்டது சிலது இருக்கு. அதுதான் குறைபாடு உள்ள புத்தகம் சொல்றேன். சொல்லாமல், அதாவது இதையும் சொல்லிருக்கணுங்கிறது வந்து அதையும் நான் என்னங்கிறத நான் சொல்ல விரும்புகிறேன். அதை முதல்ல சொல்லணும். அது முதல்ல இந்த புத்தகத்தை வெளியிட்டதுக்கு, இந்த அகழ்வாய் செய்ததற்கு, அந்த அகழ்வாயர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவிக்க விரும்புகிறேன். எனக்கும் அவர்களுக்கும் ஒரு சண்டையெல்லாம் ஒன்றும் கிடையாது. இது வந்து அவங்க ஒரு கருத்தை வைக்கிறாங்க. அந்த கருத்து வந்து சரியா இருக்குமா இல்லைங்கிறத வந்து நாம் ஆராயணும், அவ்வளவுதான்.
இதுதான் விஷயம். இதை அரசியல்ல, அதாவது தமிழக அரசு இதை பார்க்கும் பார்வை வந்து அது வேறு. அதை பத்தி நான் அந்த இடத்துக்கு நான் போக விரும்பல. வந்து ஐ டோன்ட் வாண்ட் டு கோ தேர் பிகாஸ் தட்ஸ் எ செப்பரேட் டிஸ்கஷன். ஓகே, நம்ம இந்த புத்தகத்துல என்ன சொல்லிருக்காங்கறத மட்டும் நம்ம பார்க்கலாம். இஸ் இட் ஓகே வித் யூ? ஓகே சார். அதாவது இரும்பின் தொன்மைங்கிறது வந்து ஒரு பெரிய இந்த டைட்டில் கிடையாது. வந்து இரும்பின் தொன்மைங்கிறது வந்து 1.5 பில்லியன் இயர்ஸ், அதாவது 150 கோடிக்கு முன்னாலே உலகம் தோன்றிய முதலே பூமியினுடைய 85 நம்முடைய கோரினுடைய 85% இரும்பு தான் இருக்கு. இது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இரும்பின் தொன்மை வந்து பழசு. இவங்க என்ன சொல்ல விரும்புகிறார்கள் என்றால், தமிழகத்தில் இரும்பு கண்டுபிடித்த காலம் வந்து அதனுடைய தொன்மையை தான் இவர்கள் இந்த புத்தகத்தில் பேசுகிறார்கள். இதில் எனக்கு முதல்ல என்ன கூறிக்கொள்ள விரும்புகிறேன் என்றால், இதை மாதிரி ஒரு அறிவியல் சம்பந்தமான ஒரு புத்தகம் வெளியிடும் போது அதற்கு நம்ம கோவில் கும்பாபிஷேகம் மலர மாதிரியோ அல்லது 80வது நூற்றாண்டு மலர மாதிரியோ வாழ்த்துறை, அணிந்துரை, வரவேற்புரை இதெல்லாம் வந்து அந்த புத்தகத்தினுடைய தரத்தை வந்து அது குறைக்கிறது. ஓகே, இதை மாதிரி புத்தகத்தை வெளியிட வந்து எனக்கு அதில் உடன்பாடு இல்லை. அதாவது இதனுடைய அறிவியலோட சம்பந்தப்பட்டவர்களே இருந்தாலும் வந்து அவர்கள் வந்து வாழ்த்துறையெல்லாம் கொடுக்கக்கூடாது. அவர்கள் வந்து அந்த புத்தகத்தை பற்றி எழுதணும்னா அவர் ஒரு டீட்டெயிலாக, ஒரு கிரிட்டிக்கலாக ஒரு ஃபோர்வேர்டு கொடுத்தா சரியா இருக்கும். அதை ஒரு முன்னுரை கொடுத்தா அது வரவேற்கத்தக்கது. அப்படி ஒருத்தரும் அந்த புத்தகத்தை கொடுத்தா தெரியல. அதாவது நம்முடைய முதல்வர், நம்முடைய தங்கம் தென்னரசு அவர்கள், அப்புறம் அந்த எல்லா இடத்திலும் நீக்கமர நிறைந்திருக்கக்கூடிய அந்த உதயச்சந்திரன் அவர்கள், அப்புறம் மற்ற சில அறிவியல் அறிஞர்கள், இவர்கள் கொடுத்த அந்த வாழ்த்துறையும் அதுதான் இருக்கே தவிர வேற கிரிட்டிக்கலாக அதில் ஒன்றும் இருக்கிறதா தெரியல. அது இந்த புத்தகனுடைய மதிப்பை கொஞ்சம் குறைக்கிறதுன்னு சொல்லலாம். இதை நான் நிச்சயம் முதல்ல சொல்ல விரும்புகிறேன். இதற்கு முன்னால இரும்பு காலம் என்றால் என்னங்கிறத வந்து நமக்கு ஒரு புரிதல் வந்து இருக்கணும். அதான் மனித வரலாற்றை வந்து வரலாற்றை நோக்கும் போது, அதாவது வரலாற்றுக்கு முந்தைய காலம், அதாவது ப்ரீ ஹிஸ்டரி இருக்கு இல்லையா, அதாவது மனிதன் வந்து பரவலாக எழுத படிக்க தெரியாத காலம் ஒன்று இருந்தது. அதான் நிறைய மனித வாழ்க்கையில வந்து நம்ம வந்து பல ஆண்டுகள் நம்ம இருந்திருக்கோம். அந்த காலத்தை வரையறை செய்யும் போது அதை வந்து கார்டன் சைல்டு நிறைய பேர் பிரிச்சிருக்காங்க. அதை பிரிச்சது வந்து எப்படி பிரிச்சிருக்காங்கன்னா, கற்காலம், அப்புறம் வெண்கல காலம், இரும்பு காலம்னு பிரிச்சிருக்காங்க. கற்காலத்தையும் 3 பிரிச்சிருக்காங்க. ஒன்று பேலியோலித்திக் ஏஜ், அதாவது பழைய கற்காலம், நடுக்கற்காலம், அதாவது மெசோலித்திக் ஏஜ், அப்புறம் நியோலித்திக் ஏஜ் பிடிச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாலே வந்து சால்கோலித்திக் ஏஜ், அதாவது பிரான்ஸுக்கு முன்னால காப்பர், செம்பு காலம்னு ஒரு காலம் கூட அப்படி பிடிச்சிருக்காங்க. இதை மாதிரி வரலாற்றை வந்து வேறு, அதாவது அது என்ன சொல்லுதுன்னா, மனிதன் வந்து கருவிகளை உபயோகிக்க ஆரம்பித்த பிறகு, அதாவது இயற்கையோடு அவன் போராட தொடங்கும் போது சின்ன சின்ன கருவிகளை உபயோகிக்க தொடங்கினான். அந்த கருவிகள் வந்து முதல்ல வந்து ரொம்ப ரொம்ப க்ரூடா இருந்த கருவிகள். அது கொஞ்சம் கொஞ்சமா வந்து மனிதன் வந்து நிறைய இயற்கையை வந்து அவன் வந்து கட்டுப்படுத்த, இயற்கையை வந்து வெல்ல தொடங்கினான். அது கற்காலத்தில் நடந்துட்டே இருந்தது இல்லையா, நம்ம எல்லாரும் தெரிஞ்ச விஷயம் தான். அது வந்து அதான் 3 பிரிக்கிறாங்க. அதாவது 3 காலம் எப்படி பிரிக்கிறாங்கன்னா, அதனுடைய அந்த கருவிகள் உபயோகிக்கக்கூடிய அந்த கருவிகளுடைய திறனை குறித்து இந்த காலம் வந்து மாறுபடுது. அதுக்கப்புறம் அவன் வந்து உலோகத்தை கண்டுபிடிக்கிறான். உலோகத்தை கண்டுபிடிக்கும் போது முதல்ல செம்பு வருது, அப்புறம் பிரான்ஸ் வருது இல்லையா. செம்பு பிரான்ஸ் வந்து ஏன் முதல்ல செம்பு வந்துன்னா, செம்புனுடைய அந்த உருக்கு நிலை வந்து கம்மி, 1000 சென்டிகிரேட் வந்து. புரியுது, ரொம்ப எளிமை. இது 1000 இருக்கும்போது மனிதன் வந்து அந்த டயத்துல வந்து செம்பை வந்து உருக்க வேண்டும் என்றால் அவனுக்கு என்ன தேவை? அவனுக்கு கறி வேணும் அவனுக்கு இல்லையா. கறி வந்து இயற்கையில வந்து மரம் எரிஞ்சா அது கறி கிடைக்கும் இல்லையா, அல்லது இவனே கறி செய்யணும். கறியை போய் தேடி போகணும். தேடி போயிட்டு அதை எடுத்து அதை வந்து ஒரு உலையை வச்சு அதை கறியை இது பண்ணி செம்பை உருக்கணும் இல்லையா. அதுக்கு வந்து அதுக்கு ஒரு தொழில்நுட்பம் தேவையா இருக்கு. தொழில்நுட்பம் மாத்திரம் இல்லை, தொழில்நுட்பத்துக்கு கூட ஆட்களும் தேவையா இருக்கு. ஆட்கள் சேர்ந்து எல்லாம் ஒர்க் பண்ணாதான் முடியும் இல்லையா. ஸோ ஆட்கள் வந்து தேவையா இருக்குன்னு ஒரு அமைப்பு வேணும். ஒரு இடம் வேணும். ஒரு இடத்துல இருந்து செய்தா தான் அது முடியும் இல்ல. இது மாதிரி நிறைய இருக்கு, இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய இருக்கு இல்லையா. அப்படி இருந்தாலும் மனிதன் வந்து கூட்டா இருக்க வாழ தொடங்கினான் இருக்கு. அப்போ வந்து கூடா இருக்கும்போது அவனுக்கு அரசு வேணும், அவனுக்கு சாப்பாடு வேணும், அப்போ அக்ரிகல்ச்சர் வேணும். அதுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் உணவு உற்பத்தி பெருக்கிறதுக்காக இன்னும் ஒரு திறன்மிக்க கருவியை தேட தொடங்கினான்.
தொடங்கும் போது அவன் அயன் கண்டுபிடிக்கிறான் இல்லையா. அயன் ஓர் வந்து நமக்கு ரொம்ப சர்வசாதாரண அயன் ஓர் நிறைய கிடைக்குது நமக்கு எல்லா இடத்துலையும் வந்து ரொம்ப எல்லா இடத்துலையும் கிடைக்கிறதுனால. ஆனால் அயனுடைய மெல்டிங் பாயிண்ட் வந்து அதாவது அதனுடைய உருகும் இது வந்து 1200 சென்டிகிரேட். அதுக்கு போகிறதுக்கு வந்து ஒரு நாளாகுது. அதனால தான் உலக வரலாற்றில் வெண்கல காலங்கள் வந்து பல ஆண்டுகள் வந்து நீடித்தது. அதுக்கப்புறம் தான் அந்த இரும்பை உருக்கக்கூடிய அவனுக்கு அந்த சக்தி வந்த பிறகுதான் நம்ம வந்து இரும்பு காலம் என்று சொல்கிறோம். இந்த இரும்பு காலம் வந்து என்ன சொல்லுகிறாங்கன்னா உலக வரலாற்றில் வந்து 1200 BC-லேருந்து 600 BC வரை சொல்றாங்க. வந்து 1200 BC-லேருந்து ஆரம்பிச்சு சொல்றாங்க. வந்து இதுக்கு என்ன முக்கியமான ஒரு விஷயம் நான் குறிப்பிட விரும்புகிறேன் என்றால், இது 1200 BC, அதாவது இன்றையிலிருந்து ஒரு 3200 வருஷத்துக்கு முன்னால் தான் மனிதன் இரும்பு காலம் தொடங்கியிருந்து அவன் சொல்றது என்ன அர்த்தம்னா, அப்போதுதான் இரும்பு வந்து பரவலாக உபயோகப்பட்டது என்றுதான் அர்த்தம். அதுக்கு முன்னால இரும்பே இல்லை, இரும்பு ஒத்துரும் அதுக்கு முன்னால அதாவது இது நம்ம பென்சிலின் கண்டுபிடிச்ச மாதிரி பென்சிலுக்கு முன்னால இல்லவே இல்லை அது மாதிரி இல்லை. அதற்கு முன்னாலும் மக்கள் வந்து இரும்பை உபயோகித்துக் கொண்டிருந்தார்கள். ஆனால் அது பெரிய ஒரு புரட்சிகரமான மாற்றத்தை மனிதனுடைய வாழ்வில் ஏற்படுத்தவில்லை. ஒரு இடத்துல வந்து இருந்தாலும் பரவலாக அது ஏற்படுது. இது மூலம் நிச்சயம் புரிஞ்சுக்கணும். அது வந்து இந்த இடத்துல எனக்கு ஒரே இன்னொரு கேள்வி இருக்கு. இந்த கால நிலைகள் நீங்க சொல்றீங்க இல்லையா, இது வந்து உலகத்துல இருக்கிற எல்லா பகுதிகளுக்கும் ஒரே காலகட்டத்துல இது இல்லைங்க. ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு மாதிரி இருந்திருக்கு. வந்து அதாவது இந்தியாவில வந்து அதாவது நம்ம என்ன சொல்றோம்னா வரலாற்றுக்கு முந்தைய காலம் தான் அயன் காலம் சொல்றோம் இல்லையா. ஆமா இல்லையா. அப்போ வந்து எழுத்தறிவு அதிகம் இல்லைன்னு சொல்றோம். பட் இந்தியாவை பொறுத்தவரையில இந்தியாவில் வந்து அயன் காலத்திலே வந்து எழுத்தறிவு வந்து இருந்திருக்குன்னு நமக்கு தெரிய வருது. வந்து இல்லையா. நமக்கு படிப்பு இருக்கு. 1200ன்னா வேதம் வந்து 1500 BC-லே வேதம் வந்துருது இல்லையா. வேதங்கள் வந்துருது இல்லையா நமக்கு இல்லையா. பிரான்ஸ் காலத்திலே வேதம் வந்து அதனால இதுக்கு வந்து இது காம்ப்ளிகேட்டட். வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட். ஆனால் பரவலாக சொல்லும்போது இது மொத்தம் இரும்பு காலம் சொல்லும்போது ஒரு இடத்த குறித்து உலகம் முழுவதும் சொல்றாங்க. வந்து சொல்லும்போது அதாவது இரும்பை வந்து பரவலாக எப்படி எதுக்கு இரும்பு யூஸ் பண்றாங்க? விவசாயத்தை வந்து பெருக்கிறதுக்கு யூஸ் பண்றாங்க, ஆயுதங்களை தயாரிக்கிறதுக்கு யூஸ் பண்றாங்க, மற்ற நாடுகளை படையெடுக்கிறதுக்கு பயங்கரமாக போய் படையெடுக்கிறதுக்கு யூஸ் பண்றாங்க இல்லையா. இதுதான் வந்து இரும்பு காலம். வந்து அதோட அப்புறம் கட்டடங்கள் கட்டுறதுக்கு, கால்வாய்கள் கட்டுறதுக்கு, அப்புறம் கலைப்பொருள்கள் சமைப்பதற்கு இதுக்கெல்லாம் வந்து அந்த இரும்பு வந்து பயன்படுத்தப்படுகிறது. இதுதான் இரும்பு காலம். இப்போ இதை சொல்லும்போது இது இரும்பு காலம் என்று இதை நம்ம சொல்லும்போது இந்தியாவில் நான் சொன்னேன் இல்லையா. இந்தியாவில் வந்து இருந்திருக்கு. இந்தியாவில் மாத்திரம் இல்லை, ஆப்பிரிக்காவில் நம்ம வந்து 3300 BC சொல்றோம் இல்லையா. ஆப்பிரிக்காவில் 3500 BC-லேயே இரும்பு உபயோகப்பட்டிருக்கிறது என்று பிரெஞ்சு ஆர்கியாலஜிஸ்டும் பெல்ஜியன் ஆர்கியாலஜிஸ்டும் வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே. ஆனா அது வந்து மிகவும் கடுமையான விமர்சனத்துக்கு உட்படுத்தப்பட்டது. அதை பத்தி நான் பின்னால வந்து அதை பேசுறேன். இது வந்து அதனால நீ 3300 வருஷம் நம்ம இதுல மாத்திரம் இல்லை, மற்ற இடங்கள்லயும் வந்து இது மாதிரி ஒரு இடத்துல வந்து இரும்பினுடைய பயன்பாடு வந்து இருந்திருக்கு. அதனால இரும்பை பயன்படுத்தினால் மாத்திரம் அது வந்து இரும்பு காலம் என்று சொல்ல முடியும். உலகம் முழுவதும் இரும்பு காலம் என்று சொல்ல முடியாது. அதாவது நீ ஒரு இடத்துலயே நீங்க மாத்திரம் வச்சுட்டு இருந்தீங்கன்னா அது பரவலன்னு வச்சுக்க வந்து அதனால ஒரு பிரயோஜனமும் கிடையாது இல்லையா. நீங்க உங்களுக்குள்ளே வச்சிருந்தா அதனால ஒரு இதுவும் இல்லைன்னா அது மற்ற இடத்துக்கு பரவ வேண்டும். அப்படி பரவி இருக்கிறதா என்றுதான் இந்த கேள்வி கேட்கணும். இதை மாதிரி கேள்விகளை இந்த புஸ்தகம் வந்து கேட்கல. இந்த புஸ்தகம் வந்து அந்த சிவகலை மற்ற இடங்கள்லாம் வந்து அவனுடைய அக்ரிகல்ச்சர் எப்படி இருந்தது, அவனுடைய ஆட்கள், அவனுடைய அந்த இடத்துல வந்து பாப்புலேஷன் எவ்வளவு இருந்தது, அந்த இடத்தினுடைய வரலாறு, இதெல்லாம் வந்து சொன்னா தான் அந்த புஸ்தகம் முழுமையா இருக்கும். ஆனா இவங்க அந்த புஸ்தகத்துல வந்து என்ன சொல்லிருக்காங்கன்னா அந்த 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 இடத்துல வந்து இரும்பு கிடைச்சது, அதனுடைய நாங்கள் கதிரை முறைப்படி நாங்கள் இது பண்ணோம், வந்து அதனுடைய காலம் இதுன்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க. அதனாலதான் அது முழுமையடையாத புஸ்தகம் என்று நான் குறிப்பிட்டேன். இப்ப எனக்கு ஒரு கேள்வி இருக்கு சார் இங்க. ஏன்னா வந்து இப்ப நீங்க சொல்றீங்க அந்த கேள்வியை கேட்கல அவங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அந்த கேள்வி வந்து ஏன்னா இரும்புங்கிறது நான் படிச்ச வரைக்கும் விவசாயம் வாஸ்
சைமல்டேனியஸ்லி டிஸ்கவர்ட் பை எவ்ரி ஒன். எல்லா பல்வேறு கலாச்சாரங்கள் சமூகங்கள் வந்து ஏறக்குறைய தானாவே அவங்க வந்து அதை வந்து கண்டுபிடித்து அது விவசாயத்தை அதுக்கு பல அப்படியே வச்சுக்கலாம். அதே மாதிரி இரும்பும் அப்படிதான். இரும்பு வந்து பல்வேறு கலாச்சாரங்கள் அவங்க தனித்தனியா, ஏன்னா வந்து இரும்பு வந்து ஒரு தொழில்நுட்ப, இப்ப மொபைல் ஸ்மார்ட் போன் மாதிரி ஒரு இடத்துல கண்டுபிடிச்சு மத்த எல்லாத்துக்கும் பரப்பின மாதிரி இல்ல. இது இரும்புங்கிறது வந்து அங்கங்க அவங்க கண்டுபிடிச்ச ஒரு விஷயம் சொல்ல முடியாது. இந்த கண்டுபிடிக்கிறதுங்கிறது வந்து என்னதுங்கிறது பார்க்கணும் நம்ம வந்து. அதாவது பெட்ரோலியம் எடுத்துங்க. பெட்ரோலியம் வந்து எகிப்து காலத்திலேருந்தே பெட்ரோலியம் இருக்குன்னு தெரிஞ்சிருக்கு. அமெரிக்க பழங்குடி மக்களுக்கு பெட்ரோலியம் இருக்கிறது வந்து தெரிஞ்சிருக்குது. ஆனால் பெட்ரோலியம் பயன்பாடு வந்து எதுக்கு? அவங்க வந்து மருந்துக்கு யூஸ் பண்ணாங்க. அது எரியும்னு சில பேருக்கு தெரிஞ்சிருந்தாலுமே வந்து அதை கம்ப்ளீட்டாக ஹார்னஸ் பண்ணி அதை வந்து அதை பயன்படுத்தி உலகத்தினுடைய வரலாற்றையே மாற்றியது வந்து 19ஆம் நூற்றாண்டுல நடந்தது இல்லையா? அதே மாதிரி தான் இரும்பும் அதே மாதிரி. இரும்பு நீங்க வந்து இரும்பு இருந்திருக்கலாம், இரும்பு ஒரு இடத்துல மட்டும் நீங்க பயன்படுத்திருக்கலாம். ஆனால் அதை வைத்துக்கொண்டு ஒரு சமுதாயத்தை மாற்றவோ, விவசாய முறைகளை மாற்றவோ, உலகத்தினுடைய வரலாற்றை மாற்றவோ அந்த நடவடிக்கை நடந்தா தான் அந்த காலகட்டம் தான் இரும்பு காலம் என்று நான் சொல்ல முடியும்னு நான் நினைக்கிறேன். அதான் மொத்த இரும்பு காலம். அதாவது நீங்க சொல்றது என்னன்னா, தனியா நானே ஏதோ வந்து சின்னதா ஒரு இரும்ப உருக்கி ஒரு ஆயுதம் அது வந்து அது குறைய மதிப்பு இல்லைங்க. அது குறைய மதிப்பு இல்லை. ஆனா அதனால வந்து அது அப்படி அந்த இடத்துல இருந்தால் நல்லது. அது உண்மை, அது ஒரு ஃபேக்ட். அது ஒரு உண்மை. அந்த உண்மையை நம்ம நிச்சயம் எடுத்துக்கணும். அந்த உண்மையை நம்ம பாராட்டவும் செய்யணும். ஆனால் அதனால வந்து வரலாறு மாறி இருக்கிறதா இல்லையா என்பதுதான் இந்த கேள்வி. அது வந்து அப்படி ஒண்ணு இருக்கிறதா நமக்கு தெரியல. அந்த இடத்துல வரலாறு மாறி இருக்கிறதாங்கிறதும் தெரியல. அதை பத்தி நம்ம பேசலாம். நம்ம பர்டிகுலர் இடத்துக்கு வரும்போது அதை சுருக்கமா நான் சொல்றேன். அதாவது இரும்பு பயன்பாடுங்கிறது வேற, இரும்பு காலம்ங்கிறது வேற. இதுதான் நீங்க சொல்றது இல்லையா? இரும்பு பயன்பாடுங்கிறது வேற. இரும்பு பயன்பாடு இருக்கிறதுனாலேயே இரும்பை கண்டுபிடித்து அதை ஒரு சிறிய அளவில் உபயோகப்படுத்துவது என்பது வேற, இரும்பினால் வந்து ஒரு சமுதாயத்தை மாற்றுவது என்பது வேறு. ஒரு நாகரிகம் அதுதான் இரும்பு காலம் சொல்றாங்க. அதைத்தான் இரும்பு காலம் சொல்றாங்க. அதாவது பிரான்ஸ்ல இருந்து இரும்பு வரும்போது அதைத்தான் இரும்பு காலம்னு சொல்றாங்க. அதனால பெரிய பெரிய படைகள் உருவாகின்றன, பல ஆயுதங்கள் தயாரிக்கப்படுகின்றன. அதாவது இண்டஸ்ட்ரியல் ஸ்கேல்ல வருது இல்லையா? அலெக்சாண்டர் வர்றாங்க, இண்டஸ்ட்ரியல் ஸ்கேல்ல வரும்போது அது பார்க்கணும். அது ஓகே. இப்போ அடுத்து இப்போ சொல்லுங்க சார். இல்ல, நான் இது முடிச்சுட்டேன். அதாவது இப்போ வந்து நம்ம இந்த இதுக்கு வரலாம். இப்போ நீங்க இப்போ இதுல முக்கியமா நம்ம என்ன கேள்வி, நான் என்ன இந்த புத்தகத்துல வந்து நான் என்ன குறையும் சொல்ல வந்து என்னுடைய விமர்சனம் என்னங்கிறத நான் சொல்றேன் வந்து. அதான் நம்ம எல்லாரும் இவங்க என்ன சொல்றாங்க, இரும்பினுடைய காலம் வந்து கதிரியக்க முறையால் நாம் கண்டுபிடித்து விட்டோம் போட்டிருக்காங்க. எல்லாம் அப்படித்தானே போட்டிருக்காங்க இல்லையா? இவங்க வந்து சோதனை சாலைக்கு அனுப்பியது வந்து இரும்பு இல்லை. இந்த சோதனை சாலைக்கு அனுப்பியது வந்து என்னது? முதல்ல ஒரு இடத்துல நெல்மணி, ஒரு இடத்துல நெல்மணி அனுப்பிச்சிருக்காங்க. மற்ற இடங்கள் எல்லாரும் கரிம பொருள், சார்கோல் துண்டு தான் அனுப்பிச்சிருக்காங்க. ஸோ இதனோட வயது வந்து எதன வயது கொடுத்துருக்காங்க? எதனுடைய இவங்க சொல்ற காலம் சொல்றது எதனோட வயது? இந்த சார்கோல் துண்டுடைய வயது இல்லையா? இது எளிமையா சொல்லணும். அந்த கரித்துண்டோட வயது, கரித்துண்டோட வயது. இப்போ நம்ம 3 பேர் இருக்கோம். 3 பேர் ஒரே இடத்துல நம்ம இருக்கோம். வந்து எனக்கு வந்து 80 வயசு ஆகுறது வச்சுக்கோங்க. எனக்கு 78 வயசு ஆகுது. உங்களுக்கு வந்து 45 வயசு ஆகுது. இவருக்கு 40 வயசு ஆகுது. இப்போ என்னுடைய வயது உங்களுக்கு உங்க மேல ஏற்ற முடியாது இல்லையா? நீங்க வேற, நான் வேற இல்லையா? நம்ம அருகாமையில் இருக்கிறதுனால நம்ம ஒரே கான்டெம்பரரி சொல்லலாம். அதாவது இந்த பீரியட்ல இருந்து இந்த பீரியட் சொல்லலாம் இல்லையா? அப்படிதான் சொல்ல முடியும். இதுதான் முக்கியமான ஒரு விஷயம். இது வந்து ஆர்கியாலஜில வந்து இது வரும்போது இப்ப நம்ம இது வந்து இது பூதாகரமா இது வந்து உருவெடுக்கிறது. அதனால இந்த கரித்துண்டுடைய வயதை வந்து அந்த இரும்புக்கு ஏற்றுவது என்பது மிகவும் கவனமாக செய்ய வேண்டிய ஒன்று. அதை இவர்கள் செய்யவில்லை என்பதுதான் என்னுடைய விமர்சனம். இப்பொழுது இது ரொம்ப எளிமையாக சொல்ல, ஸ்ட்ராட்டிகிராஃபின்னு, இது ஆர்கியாலஜி வந்து ஸ்ட்ராட்டிகிராஃபின்னு ஒன்று இருக்கு. ரொம்ப எளிமையானது. ஸ்ட்ராட்டிகிராஃபினுடைய ரூல் என்ன சொல்றதுன்னா, ஒரு மண்ணடுக்கு இருக்கு வச்சுக்கோங்க. ஆர்கியாலஜி வந்து எப்படி இருக்குன்னா, ஒரு மனுஷன் வந்து வாழ்ந்த உடனே அந்த இடத்த விட்டு போறதோ, அந்த இடத்துல வேற இடம் வரும்போது அந்த இடத்துல மண் மூடி போயிடும் இல்லையா? வாழும்போது இருக்கிற பொருள் வந்து அந்த இடத்துல இருந்துட்டே இருக்கும். மண் மூடி போன உடனே அந்த பொருள் வந்து மாற்றம் இல்லாமல் அந்த இடத்துல தங்கிடும் இல்லையா?
வாழும்போது நம்ம ஒரு நாளைக்கு போடுவோம், துணியை போடுவோம், குப்பையை போடுவோம், அது போடுவோம், இது போடுவோம், மாறிட்டே இருக்கும் இல்லையா? இல்லையா? அந்த இடம் வந்து மாறிட்டே இருக்கும், சர்க்குலேட் ஆகிட்டே இருக்கும். ஆனால் ஒரு அந்த இடத்த வந்து இதாக போகும்போது அது கம்ப்ளீட்டா மண் மூடி போன உடனே அந்த இடம் வந்து அப்படியே இருக்கும் இல்லையா? அப்படியே தானே இருக்கும் அந்த இடம் வந்து இல்லையா? ஆமா ஆமா. அப்படி ஆகும்போது நான் ஒரு சிறிய உதாரணம் சொல்றேன் வச்சுக்கோங்க. இப்போ நாம வந்து மெட்ராஸில் வந்து ஒரு இடம் லேண்ட் ஃபில்லிங் நடக்குது. லேண்ட் ஃபில்லிங் நடக்கும்போது நிறைய சாமான் எடுத்து போகிறாங்க. ஒரு வீட்டில் இருந்து வெளியில் ஒரு குழந்தை வந்து வெளியில் டைனாசர் ஒரு போன் இருக்கு வச்சுக்கோங்க, அதை வெளியில் போட்டது குழந்தை எடுத்துகிட்டு போய்டுறான். அதே வீட்டில் வந்து ஒரு டிரான்சிஸ்டர் ரேடியோ இருக்குது, அதை போய் எடுத்துகிட்டு போய்டுறான். அதே வீட்டில் வந்து இன்னொரு சின்ன பழைய செல்ஃபோன் இருக்கு வச்சுக்கோங்க, அந்த செல்ஃபோனை தூர போட்டுருக்காங்க, அதை எடுத்துகிட்டு போய்டுறான். ஒரு லேண்ட் ஃபில்லிங்கில் போட்டிருக்கான் வந்து. அந்த லேண்ட் ஃபில்லிங் வந்து ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னால் அந்த லேண்ட் ஃபில்லிங் வந்து பார்த்தாங்கன்னா அது முடித்தான் அந்த இடம்லாம் அந்த இடத்துல அப்படி தான் இருக்கும். இது 3 ஒரே இடத்துல தான் கிடைக்கும் இல்லையா? ஒரே மண்ணடுக்கில் வந்து இது கிடைக்கும், ஒரே லேயர்ல கிடைக்கும், ஒரே லேயர் தானே கிடைக்கும் வந்து, ஒரே ஸ்டாட்டிகிராஃபி லேயர் தான் அது கிடைக்கும். இது எடுத்து பார்க்கும்போது இந்த டைனாசரோட வயது வேற, இந்த செல்போனோட வயது வந்து வேற. ஓகே, நீங்க அந்த டைனாசரோட வயது செல்போனுக்கு ஏற்ற முடியுமா? முடியாது, முடியாது இல்லையா? முடியாது. அதனால இந்த சார்கோலுடைய வயது வந்து நீங்க வந்து இன்னொரு பொருளுக்கு ஏற்றுவது வந்து மிக கடினம். ஆனா ஆர்கியாலஜில வந்து இது வந்து நடக்கிறது. ஆர்கியாலஜி வந்து இது ஏன் நடக்கிறது வந்து சொல்றாங்க. ஆர்கியாலஜி ஏன் நடக்குதுன்னா அது நடக்கிறது வந்து அந்த உப்புக்குள்ள வேண்டியதுன்னு சொல்றாங்க. எப்படி சொல்றாங்க? ஆர்கியாலஜி ஏன் நடக்குதுன்னா வேற வழியே இல்லை அவங்களுக்கு. ஒரு பொருளுடைய காலத்தை அறிவதற்கு அவருக்கு வேறு வழி இல்லை. வழி இல்லாத போது ஒரு இடத்துல வந்து ஒரு கரித்துண்டும் இன்னொரு ஆப்ஜெக்ட் கிடைச்சதுன்னா அந்த கரித்துண்டு வயசை வச்சு அந்த கரித்துண்டு வயது அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு இருக்கலாம். அதுக்கு வந்து நிறைய அதுக்கு இஃப்ஸ் அண்ட் பட்ஸ் நிறைய இருக்குது. அதுக்கு வந்து நிறைய காரணங்கள் வந்து சொல்லணும். அதாவது இந்த கண்டெக்ஸ்ட் வந்து முக்கியம். எந்த இடத்துல கிடைச்சுங்கிறது வந்து முக்கியம். இந்த கரித்துண்டு இப்போ ஒரு அதாவது இன்னொன்று சொல்றதுக்கு முன்னாடி இன்னொன்று சொல்றேன் வந்து, அதாவது நம்ம ஆர்கியாலஜியில் கிடைக்கிற பொருள்கள் இருக்கு பாருங்க, அது வந்து 99.99% வந்து மதிப்பில்லாத பொருள்கள். அதாவது நம்ம துண்டு, அதாவது ஓடு, பழைய காலத்து மணிகள், இது அதெல்லாம் அந்த காலத்துல இருந்து அவ்வளவு வேல்யூ இருக்காது. அதை போட்டிருக்காங்க, நம்ம போடல, நம்ம பாசிமணி எல்லாம் துரத்துக்கு போடலையா, அதை மாதிரி போட்டது நிறைய எல்லாம் இருக்கு வந்து இல்லையா? அது மாதிரி அதாவது ஒரு இடத்துல வந்து பொருள் வந்து சேர்றது வந்து இயல்பாக நடக்கிறது. அதாவது கரித்துண்டு வந்து இந்த இடத்துல வந்து இந்த கரித்துண்டு போட்டா இன்னும் நாளைக்கு வந்து அந்த கரித்துண்டை வச்சு இதோட காலத்தை கணிப்பாங்க அந்த நினைப்புல அவங்க போடுறது இல்லை இல்லையா? அது இயல்பாக நடக்கக்கூடியது. புரியுதுல? அது ரொம்ப சிம்பிள் வந்து இயல்பாக. இப்போ அந்த கரித்துண்டு வந்து ஒரு இடத்துல இருக்கும்போது, இப்போ ஒரு இடத்த தோன்றா வச்சுப்போம். அந்த இடத்துல ஒரு அடுப்பு இருக்கு, அந்த அடுப்புல வந்து ஒரு கரித்துண்டு இருக்கு, அந்த அடுப்பு பக்கத்துல ஒரு பாத்திரம் இருக்கு. ஓகே, அந்த அடுப்பு பக்கத்துல ஒரு கரண்டி இருக்கு வச்சுக்கோ வந்து. இப்போ நம்ம பார்க்கும்போது இந்த கரித்துண்டை எடுத்து இந்த கரித்துண்டனுடைய வச்சு அதனுடைய காலத்தை நிர்ணயித்தா அந்த கரித்துண்டு காலம் தான் அந்த கரண்டியோட காலம், அந்த அடுப்போட காலம்னு சொல்றதுக்கு ஒரு நியாயம் இருக்கு. ஏன்னா அவங்க அதுக்கு பயன்படுத்தி இருப்பாங்க, சமையலுக்கு அந்த கறி எடுத்து பயன்படுத்தி இருப்பாங்க, அது பயன்படுத்திருப்பாங்க. ஆனா கரித்துண்டு வந்து வேற இடத்துல இருக்கு வச்சு. ஒரு லேயர்ல வந்து ஒரு கரித்துண்டு இருக்கும்போது ஒரு லேயர் வந்து லெட்ஸே ஒரு லேயர் வந்து முதல்ல அந்த லேயர்ல கிடைக்கிற பொருள் வந்து லெட்ஸே 500 BC வச்சுக்கோங்க. பாட்டத்தில் கிடைக்கிற பொருள் வந்து ஒரு 1200 ADன்னு வச்சுக்கோங்க. அதாவது ஒரு 1700 வருஷம் வித்தியாசம் இருக்கு ஒரு கீழே இருக்கிற பொருளுக்கும் மேல ஒரு பொருளுக்குன்னு. இடையில ஒரு அந்த கரித்துண்டு ஒன்று கிடைச்சி, இந்த கரித்துண்டு வயசு வந்து 500 BCன்னு இருந்ததுன்னா இந்த இதுல எல்லாம் இந்த தளத்தில் உள்ள எல்லா பொருளுக்கும் 500 BC சொல்ல முடியாது இல்லையா? சிம்பிள். இது வேற இருக்கு, அதுக்கு வேற வயசு இருக்கும் வந்து. அதனால இந்த அந்த கரித்துண்டு இருக்கிற இடத்துல கிடைச்சதுனாலேயே அந்த அயனுடைய வயசு வந்து கரித்துண்டு வயசு சொல்றது வந்து சரிப்பட்டு வராது. இது நாட் ரைட். புரியுதா? புரியுது. ஆப்பிரிக்கால இதே ப்ராப்ளம் தான். ஆப்பிரிக்கால வந்து அந்த 3500 வருஷம் சொல்லுவாங்க. அந்த நான் படிச்சு காட்டுறேன் உங்களுக்கு. 3000 அது ஐ திங்க் ஐ ஹேவ் திஸ். Let me read that for you. இது வந்து சயின்ஸ் ஜர்னல்ல வந்திருக்கிறது தான் முக்கியம் இல்லையா? சயின்ஸ் ஜர்னல் ஆர்டிகல் வந்து very reputed
வெரி ரெப்யூட்டட் சயின்ஸ் வந்து உலகத்திலே நம்பர் 1 அது வந்து. அதாவது பிரெஞ்சு அண்ட் பெல்ஜியன் ஆர்கிடெக்ட் சொல்லும்போது அவங்க டேட் வந்து என்ன சொல்றாங்கன்னா தே ஃபிக்ஸ்ட் இட் அட் இதை விட ஜாஸ்தி 3490 BCE. அப்போ ஒரு 5400 வருஷம் 5500 இதை விட முன்னால. அதுக்கு என்ன சொல்றாங்கன்னா அதுக்கு இந்த ரீசன் வந்து they say I read it. Their analysis, அதாவது years earlier 3600, not 3600 BCE. 5600 வருஷம். ஓகே, அதுக்கு என்ன சொல்றாங்கன்னா their analysis were strongly criticized by predominant researchers in the United States who argued that the earlier radiocarbon dates likely came from wood, okay, older than the iron artifacts. ஓகே, நீ கொடுத்த ஒரு காலம் வந்து மரத்துலேருந்து எடுத்து கொடுத்த காலம் நீ அசஸ் பண்ணது வந்து ஓகே, இது வந்து இதனுடைய அந்த ஆர்டிஃபேக்ட் காலம் இல்லை. ஸோ அந்த மரத்தோட அந்த வயதை வந்து இதனுடைய அந்த இதுக்கு போடுறது வந்து சரிப்பட்டு வராது அப்படின்னு அவங்க ஆர்கியூ பண்ணாங்க. இந்த ஆர்கியூமெண்ட் இப்படியே நடந்துட்டு இருக்கும்போது என்ன பண்ணாங்கன்னா வந்து 2008 இன்னொரு இடத்துல வந்து ஒரு மிகப்பெரிய அகழ்வார்வே நடந்தது. அந்த இடத்துல அந்த இடத்துல வந்து எப்படின்னா இது மாதிரி அங்க ஆக்சுவலா ஊருக்கு உலையே வந்து கிடைச்சது அவனுக்கு. ஊருக்கு உலையே வந்து கிடைச்சது. அது என்ன சொல்றாங்க வந்து Zagato and his team spent 9 field seasons on the site, 9 field seasons at the site, opening more than 800 square meters. They covered 399 stone artifacts and a host of evidence for iron smithing. A blacksmith's forge consisting of a clay lined furnace, stone and mill. இது மாதிரி நிறைய கிடைச்சு. அதாவது எந்த இடத்துல அயனை அதாவது இரும்பை வந்து உரிக்கிறான்னு இதை பண்ணி இதனுடைய காலகட்டத்தை பண்ணி அவங்க என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா இந்த this seal melting point was between 1612 to 2135 BCE. 1612 to 2135. அதான் இந்த 4000 வருஷம். shaving 3000 years from the இப்படி எவிடன்ஸ் இருந்தாலும் இது அவங்க எப்படி இது எந்த இடத்துல நல்லா யோசிச்சு பார்க்கணும் வந்து they found out in an actual foundry where iron was smelt. iron smelting plantல வந்து எடுத்து அதை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கு என்ன அப்ஜெக்ஷன் வருது பாருங்க. Although it seems that the 7 radiocarbon dates from a coherent group, they are all coming from a few square meters in a very disturbed archaeological site. Okay, says the archaeology. They are closely bounded by pits and structures well dated around 2000 BP. Okay, this means that later iron workers could have dug into the ground laced with charcoal from an earlier occupation or forest fire. So என்ன சொல்றாங்கன்னா வந்து நீ சார்கோல் எடுத்து டைம் பண்ணால் அந்த சார்கோல் இதனுடைய டைம்னு சொல்ல முடியாது. ஏன்னா அந்த சார்கோல் வந்து முன்னாலேயும் வந்திருக்கலாம் பின்னாலேயும் வந்திருக்கலாம் அப்படி சொல்றாங்க இல்லையா. அதனால இந்த இடத்துல கரித்துண்டுடைய வயசை வச்சு நீங்க இருமுண்ட வயசு அதுதான் சொல்லி நம்ம சொல்றது வந்து அவ்வளவு சரியாக வர இல்லை. அது 100% இல்லையே நம்ம சொல்ல முடியாது. ஆனால் இதுதான் சொல்றது அறுதியாக சொல்ல முடியாது. அது சொல்ல வாய்ப்பும் இல்லை. மற்ற ஹிஸ்டாரிக்கல் எவிடன்ஸ் இருந்தால் தான் இந்த பீரியடை வந்து இதை வந்து நம்ம சரியா எடுக்க முடியும். இதை வச்சுட்டு இந்த பேஸ் புரியுது இல்லையா, இதை வச்சு நம்ம இங்க என்ன செய்யறாங்க இங்க என்ன சொல்றாங்க பார்ப்போம். இந்த இடத்துல அவங்க என்ன சொல்றாங்கிறது நான் படிக்கிறேன். நம்முடைய அந்த ஆய்வாளர் ராஜன் என்ன சொல்றாருன்னா அதாவது சிவகலையில தான் அந்த இது சொல்றாங்க. சிவகலையில தான் வந்து they are giving the அதாவது 5500 சிவகலை மாத்திரம் நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, சிவகலை என்ன சொல்றாங்கன்னா அவங்க வந்து நான் பேசுறது கேக்குதாங்க? சிவகலையில வந்து என்ன சொல்றாங்கன்னா வந்து உங்க ஃபேஸ் மறைக்குது, அதனால நாங்க ஃபுல் ஸ்கிரீன் வச்சிட்டேன். அப்படியா? நீங்க அப்படி படிக்கும்போது ஃபேஸ் கொஞ்சம் மறையுதுங்கறதால ஃபுல் ஸ்கிரீன். சிவகலை என்ன சொல்றாங்கன்னா சில தாழிகளின் மூடிகள் இறுக்கமாக நன்கு மூடப்பட்டிருந்ததால் அவற்றில் மண்,
ஊடுருவவில்லை. ஒரு சிலவற்றில் மூடிகள் உடைந்தும் சரிந்தும் இருந்ததால் அவற்றில் மண் நிரம்பி இருந்தது. புரியுதா? ஸோ இந்த இடத்த வந்து அதாவது A2 பிட் வந்து எடுக்கிறாங்க வச்சுக்க. A2 பிட்லாம் அவங்க எடுத்து A2 பிட்ல வந்து காட்டுறாங்க. அதை பற்றி நான் சொல்கிறேன். வந்து A2 பிட்ல வந்து என்ன பண்ணுறாங்க, இந்த இறுக்கமாக இருந்த அந்த ஒரு தாழில வந்து நெல்மணி எடுத்து அவங்க சோதனைக்கு அனுப்பிச்சிருக்காங்க. ஓகே, அந்த நெல்மணி எடுத்து சோதனைக்கு அனுப்பும்போது அந்த நெல்மணியினுடைய ஏஜ் வந்து கிமு 1155. என்ன தேதி? கிமு 1155. அது என்ன? 3100 வருடங்கள் முன்னாடி. என்னங்க? 3100 வருடங்கள் முன்னாடி. 3100 வருஷம் முன்னால அது வந்திருக்கு. அதுக்கு முன்ன பின்ன வந்திருக்கு. இன்னொன்று வந்து 128 வந்திருக்கு. அது ஒன்றும் அதிக டைம் வித்தியாசம் இல்லை. அது வந்து A2ல வந்து தாழி நம்பர் 3. அதாவது மண் உள்ள சரியாத தாழி, அதான் உள்ளுக்குள்ள இறுக்கமா மூடி இருக்கிற அந்த தாழி. ஓகே, அதே A2 பிட்ல A2 பிட்னு ஒரு பிட்டுன்ற சைஸ் எப்படின்னா 10x10 மீட்டர்ஸ், அதாவது 30 அடியில் 30 அடி, அவ்வளவுதான். ஓகே, அதே A2 பிட்ல இவங்க அந்த கார்பன் எடுத்துட்டு போறாங்க இல்லையா, அந்த இடத்துல கிடைச்ச கார்பன் பிட், அந்த இடத்துல கிடைச்ச கார்பன் எடுத்து போகும்போது A2 தாழி நம்பர் 1 அதனுடைய தேதி வந்து கிமு 3259. அதாவது ஒரே இடத்துல ஒரு 10x10ல வந்து A1 ஒரே தாழில தான் 10x10 மீட்டர் உள்ள இதுல ஒரு பானைக்கும் இன்னொரு பானைக்கும் இடையில நெல் மூடி இருக்கிற இடத்துல நெல்லுடைய இது வந்து 1100, வெளியில உடஞ்சிருந்த இந்த இதுல வந்து அதனுடைய இது வந்து 3000 சொச்சம் இல்லையா, 3259, கிமு 3259. இவங்க என்ன சொல்றாங்கன்னா அதே இடத்துல வந்து ஒரே இடத்துல வந்து தாழியை போச்சு 2000 வருஷத்துக்கு பிறகும் அதே இடத்துல வந்து புதைச்சு அதுல வந்து இவ்வளவு வித்தியாசம் 2000 வருஷம் வித்தியாசம் இருக்குமா இந்த இடத்துல வந்து நம்ப முடியுமா? ஒரு 100-200 வருஷம் இருந்தா கூட சரி, ஓகே, அதை தொடர்ச்சியா பயன்படுத்திட்டு ஒண்ணுமே இல்லை. ஆர்கியாலஜில ஒண்ணுமே இல்லை. வந்து 2000 வருஷத்துக்கு முன்னால நீங்க வந்து இரும்பு ஒரே இடத்துல ஒரே ஒரு பிட்ல அதே பிட்ல ஒரு தாழிக்கு வந்து 1000 1100, இன்னொரு தாழிக்கு 3200னா இதை கேள்வி கேட்கணுமா கூடாதா? நீங்க அதான் சொல்லணும். இது அக்செப்ட் பண்ண கொண்டு வரணும். மை பாயிண்ட் இஸ் ஒன்லி திஸ். என்னுடைய பாயிண்ட் வந்து இவ்வளவுதான். இது எப்படி நீங்க வந்து சொல்றீங்க? இது எல்லா இடத்துலையும் இது வந்து டிஸ்டர்பன்ஸ். நீங்களே சொல்றீங்க பானை வந்து உடஞ்சிருக்குன்னு. இன்னொன்று என்னன்னா இந்த 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 ஈமத்தாழியில் வந்து கரித்துண்டு வர்றதுக்கு சான்ஸே கிடையாது. ஈமத்தாழி கருத்துண்டு என்ன சம்பந்தம் இல்லையா? ஈமத்தாழிக்குள்ள கருத்துண்டு ஒரு சம்மந்தமே கிடையாது இல்லையா? ரெண்டு தனித்தனியாக இருக்கும்போது வேற எங்கேயோ தான் கிடைச்சிருக்கு, கருத்துண்டு வேற எங்கேயோ கிடைச்சிருக்கு. ஸோ அந்த கருத்துண்டு வயசை வந்து இந்த அயன் இதுக்கு ஏற்றி சொல்றதை வந்து எனக்கு சரிப்பட்டு வருது. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், அதாவது இவங்க சொல்ற டயத்தப்படி கிமு 3000, 3500, கிமு 4000 அந்த டயத்தில் காலகட்டத்தில் கிடைச்ச அந்த இரும்பு பொருளுக்கும் அதுக்கு 2000 வருஷம் கிடைச்ச 1200 கிடைச்ச இரும்பு பொருளுக்கும் அதிக வித்தியாசம் இருக்கிறதா தெரியல. இவங்க என்ன சொல்றாங்கன்னா எவல்யூஷனே இல்லாம அங்க இருக்கிற ஆள் வந்து ஒரே பொருளை வந்து 2000 வருஷமா யூஸ் பண்ணிருந்தானா அது நம்பக்கூடியதா இருக்கிறதா? அது ஒண்ணு. ரெண்டாவது இன்னொரு நம்ம என்ன கேள்வி கேட்கணும்னா, இப்படி இரும்பு இவன்ட்ட இருக்கும்போது இந்த இடத்துல இரும்பு மாத்திரம் கிடைக்கல, செம்பு மற்ற இடங்கள்ல வந்து இரும்பு கூட வெங்கலமும் கிடைச்சிருக்கு. ஒரு நாய் பொம்மை அதெல்லாம் நாய் பொம்மை எல்லாம் கிடைச்சிருக்கு இல்லையா? அப்ப அதுக்கு என்ன சொல்றாங்கன்னா இங்க இவர் என்ன எழுதுறாங்கன்னா வெங்கலத்துக்கு வந்து இங்க வெம்பலம் கிடைக்கிறது இல்லை. வெங்கலம் இந்த இடத்துல வந்து அதனால வெங்கலம் வந்து இறக்குமதி செய்யப்பட்ட வேண்டியது பொருள் சொல்றாங்க. அந்த ஆதிச்சநல்லூர் சிவகடையில வந்து அயன் ஓரும் கிடைக்கல இல்லையா? அதனால அங்க எப்படி இரும்பு எப்படி உருக்கி அங்க எப்படி வந்ததுங்கிறது வந்து இவங்க சொல்லணும். பக்கத்துல எங்கேயாவது இவங்க அதை பத்தி ஒன்றும் சொல்லவே இல்லை. இவங்க வந்து உருக்கால இருந்ததை பத்தி பேசல. உருக்கால வந்து கொடுமணர்னு சொல்றாங்க. கொடுமணர் காலம் வந்து 2500 வருஷத்துக்கு முன்னாள் தான் இவங்களே சொல்லலாம். அந்த புத்தகமே சொல்றது 2500 வருஷம் முன்னால தான் கிடைச்சிருக்கு, கொடுமணல் கிடைச்சிருக்கு சொல்றாங்க வந்து. அப்படி இருக்கும்போது இவங்க இது இந்த இடத்துல வந்து அயன் கிடைச்சதுன்னா இப்படி அயன் இவங்க அப்படி அயன் விற்பனர்களாக இருந்தாங்கன்னா, அதாவது இரும்பு அந்த உருக்கு திறன்பட்டு இருந்தாங்கன்னா அது ஏன் தமிழ்நாட்டினுடைய அல்லது தென்னிந்தியாவுடைய தமிழ்நாடு விடுங்க தென்னுடைய மற்ற பகுதிகளில் ஏன் போய் சேரவில்லை? அதே இடத்துலயே வந்து இன்னும் பரவலா நம்மளுக்கு அதே இடத்துல வந்து அதாவது
இந்த ப்ராப்ளம் வந்து கீழடியிலையும் இதே ப்ராப்ளம் இருக்குது. கீழடிங்கும் போது யோசிச்சு பார்த்தீங்கன்னா, கீழடியில் இவங்க என்ன சொல்கிறாங்க, நாங்கள் வந்து தமிழ் பிராமியை நாங்கள் கண்டுபிடிச்சோம், அதாவது கிமு 600ஆம் ஆண்டு கண்டுபிடிச்சோங்கிறாங்க இல்லையா. கிமு 600லேருந்து நம்ம பூலாங்குறிச்சி கல்வெட்டு வந்து அதுவரை இருக்கிற நம்ம எல்லா கல்வெட்டை பார்த்தாலுமே வந்து நமக்கு கிடைச்ச எல்லா டாக்குமெண்ட்டையும் எடுத்தாங்கன்னா ஒரு A4 சைஸ் பேப்பரில் அடைக்கிடலாம், அவ்வளோதான் இருக்குது நமக்கு. ஒரு வரி 2 வரி இவ்வளவுதான், ஒரு வரி 2 வரி இருக்கு இல்லையா. ஸோ இவங்க என்ன சொல்றாங்கன்னா, 1000 வருஷமா தமிழன் வந்து கண்டுபிடிச்சிருந்தா, மற்றவனுக்கும் கண்டுபிடிச்சிருந்தாலும் 1000 வருஷமா தமிழன் ஆனாவானா தான் படிச்சுட்டு இருந்தான், அதுக்கு மேல படிக்கல. மற்றவங்க எங்கேயோ போயிட்டாங்க, அப்படித்தானே அர்த்தம் அதுக்கு. ஆமா, அசோகன் பிராமில எங்கேயோ இருக்காது. அது அசோகன் பிராமி டிஸ்கஸ் தி என்டையர் சொசைட்டி. அதே மாதிரி தான் அரையன்லையும் அதே மாதிரி தான் சொல்றாங்க. எப்படி நாங்கள் 3500 வருஷத்துக்கு முன்னாலே நாங்கள், அதாவது 5500 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் அயன் கண்டுபிடிச்சிட்டோம், ஆனாலும் அந்த இடத்துல இருந்தது. அதே இடத்துல அதே அயனை வந்து 2000 வருஷமா அதே மாதிரி தான் நாங்கள் அதை பயன்படுத்தி கொண்டு இருக்கோம் என்று சொல்ல வருகிறார். இது நம்பக்கூடியதா இருக்கிறதா? இந்த கேள்வி நம்ம கேட்கணுமா வேண்டாமா? இவ்வளவுதான் என்னுடைய செல்ஃப் இம்ப்ளிகேட்டிங்கா இருக்கு. ஏன்னா 2000 வருஷமா ஒரு சமூகம் செல்ஃப் இம்ப்ளிகேட்டிங்கா வேற இருக்கு. ஏன்னா 2000 வருஷமா நம்ம சமூகம் வந்து இந்த இரும்புல எந்த முன்னேற்றமுமே பண்ணலையா அப்படிங்கிறது தான் இதோட இல்ல. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த எல்லா இடங்களிலும் வந்து நமக்கு வந்து இந்த டூல் கிடைக்குது, அதாவது மைக்ரோலித்திக் டூல்ஸ், அதாவது நுண்கற்கருவிகள், அதாவது ஸ்மால் மைக்ரோலித்திக் டூல்ஸ் கிடைக்குது. நம்ம ஏரியா மைக்ரோலித்திக் டூல்ஸ் பிரசித்தமான இடம் அந்த இடம், அது ஆதிச்சநல்லூர் அந்த இடங்கள்லாம் வந்து இது திரும்ப கிடைச்சிட்டே வருது. இது எந்த இடத்துல இவங்க புத்தகத்துலையும் போட்டிருக்காங்க, மைக்ரோலித்திக் டூல் கிடைச்சதுன்னு போட்டிருக்காங்க. அது ரெண்டும் ஒன்னா கிடைச்சதா அதை பத்தி வந்து விவரம் இல்லை, அதை பற்றி அதிகம் விவரம் அதில் புத்தகத்தில் என்ன நான் படித்தேன், நான் ஒழுங்காக படிக்கல, இல்லை தெரியல, இல்லை எனக்கு அதை சொல்ல விரும்பலை, எனக்கு தெரியல அதை பற்றி. அப்படி மைக்ரோலித்திக் டூலை அந்த இடத்துல யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, இவ்வளோ வருஷம் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, இவங்களுக்கு வந்து இரும்பை முழுவதுமாக பயன்படுத்தக்கூடிய திறன் இல்லை என்று அர்த்தம். ஏன்னா ரெண்டையும் எப்படி யூஸ் பண்ண முடியும் இல்லையா. மைக்ரோலித்திக் டூல் யூஸ் பண்ணி அயன் வந்த உடனே போகணும் இல்லையா. ரெண்டு ஒரு இடத்துல கிடைச்சதுன்னா சில இடங்களில் மைக்ரோலித்திக் யூஸ் பண்ணுறாங்க, சில இடங்களில் அயன் யூஸ் பண்ணுறாங்க பொருள் பண்ணுவது. அப்படி பொருள் இருந்ததுன்னா இவங்க முழுதாக அயன இரும்பை உபயோகிக்கக்கூடிய திறனை வந்து பெற்றோர்கள் வந்து ஆறுது. எனக்கு இதை பற்றி தெரியல, அதை வந்து படிக்கணும். அது வந்து இதை பற்றி இது இன்னொரு பாயிண்ட். அப்புறம் இவங்களே இந்த புத்தகத்தை இன்னொன்று சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, ஒரு இடத்துல ஒரு கத்தி ஒன்று கிடைச்சது, அந்த கத்தியினுடைய பிடியினுடைய காலம் வந்து 2700, அது சம்திங் லைக் திஸ், அதாவது 2000. அவனுடைய மற்ற போதனுடைய காலம் வந்து 1200 பிசி. ஸோ அதனால இவங்க என்ன சொல்றாங்கன்னா, பிடியை அப்போ பண்ணி இதை வந்து சேர்த்து ஒன்னா சேர்த்துருக்கலாம்னு ஊகிக்க இடம் இருக்குன்னு சொல்றாங்க வந்து. ஸோ இது இந்த டேட்டிங்கினுடைய ஒரு ப்ராப்ளம் இருக்கு இல்லையா, இந்த கார்பன் டேட்டிங் ப்ராப்ளம் வந்து அதை வந்து நம்ம வந்து அதை குறைத்து மதிப்பிடக்கூடாது. அந்த கரித்துண்டுள்ள காலத்தை வந்து கண்ணை மூடிட்டு அயன் மேல, அதாவது இரும்பு மேல ஏற்றி அதனுடைய காலம் இரும்பு காலம் சொல்றது வந்து சரியா அறிவியல் பூர்வமாக இது சரியாக வராது. அதற்கு இன்னும் வலுவான சான்றுகள் வேண்டும். இது எந்த இடத்துல கிடைச்சது, அதனுடைய கண்டெக்ஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. கீழடியிலும் இதே ப்ராப்ளம் தான். இதே ப்ராப்ளத்தை தான் நான் வந்து ஐ பாயிண்டட் அவுட். அதுக்கு ஒருத்தரும் பதிலே சொல்ல, இதுவரை ஒருத்தரும் பதில் சொல்ல. நோபடி ஹஸ் ஆன்சர்ட் தட் பாயிண்ட். இது இந்தியன் ஆர்காலஜி தமிழ்நாட்டில் மாத்திரம் இல்லை. இது வந்து இது நான் தமிழ்நாட்டில் மாத்திரம் குத்தம் சொல்ல நினைக்க வேணாம். இது இந்தியன் ஆர்காலஜியில் வந்து இது ஒரு கண்டினியூஸ் ப்ராப்ளம். இந்த ப்ராப்ளத்தை வந்து அவங்க அட்ரஸ் பண்ணணும். அதாவது சார்கோல் இதை வந்து உடனே, அதாவது நார்த் இந்தியாவிலையும் வந்து இது மாதிரி தான் பண்ணுறாங்க. வந்து ஒரு சார்கோலை வச்சு அனலைஸ் பண்ண வேண்டியது பண்ணிட்டு அந்த டேட் வந்து இதான் டேட் சொன்னோம். நோபடி கொஸ்டின்ஸ் இஸ் ஓகே. அது என்ன காரணம்னா, நமக்கு வந்து ஒரு இதை பப்ளிஷ் பண்ணி இதை டிஸ்கஸ் பண்ணக்கூடிய ஒரு அறிவியல் ஒரு தரம் வாய்ந்த ஒரு ஜேர்னல் நமக்கு இல்லை இல்லையா. ஜேர்னல் பப்ளிஷ் பண்ணி அதில் அப்படி பப்ளிஷ் பண்ணாலுமே இட்ஸ் டன் பை மஃபியா, சயின்டிஃபிக் மஃபியா இருக்கு. பார்த்து இவங்களுக்குள்ளே சுற்றி இவங்களே. இது தமிழ்நாடு அகெயின் ப்ளீஸ் டோன்ட் மிஸ்டேக், தமிழ்நாடு மாத்திரம் இல்லை, இந்தியா போகிற இந்த ப்ராப்ளம் வந்து இந்தியா முழுவதும். அறிவியலை வந்து நம்ம வந்து கரார அணுகுமுறை இருக்கு இல்லையா, அந்த அணுகுமுறை வந்து அறிவியல் இருந்தால் தான் அறிவியல் உருப்படும். நீ வந்து மாமன் மச்சான், அதாவது எனக்கு என்னுடைய இது நம்ம வெளியில் போகக்கூடாது, நம்ம எப்படி இருந்தா நம்ம இந்தியன் அறிவியல் இதில் மாத்திரம் இல்லை, ஆர்கியாலஜி மாத்திரம் இல்லை, நம்ம சாதாரண நம்ம லேபுமே அது மாதிரி தான் இருக்கு. வந்து அது ஆர்கியாலஜி அது கூட சேர்ந்துருக்கு, அவ்வளோ. அதான் வித்தியாசம். இது இந்த குறைபாடு வந்து இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய
ஒரு குறைபாடு. அது கூடவே வந்து இதுவும் இந்த பிராந்திய தேசிய பெருமைகளும் சேர்ந்துக்குது. அதுவும் வந்து they also make things worse. இன்னொன்னு ஜேபிஎஸ் ஹால்டேன் வந்து 1965 வருஷம் 64 வருஷம் அவர் இறக்கிறதுக்கு முன்னாடி 60 வருஷம் முன்னாடி இருக்கார். வந்து அறிவியல் கூட்டத்தில் வந்து அரசியல்வாதியை கூப்பிடுற மாதிரி ஒரு அயோக்கியத்தனம் கிடையவே கிடையாது. அவனுக்கும் இதுக்கு என்ன சம்பந்தம்? கரெக்ட். ஓகே, அவர் என்ன சொல்லுக்காருன்னா, நீ கோபம் இருக்கணும், உனக்கு வந்து யூ ஷுட் ஹேவ் அ ரைட்டியஸ் ஆங்கர். எப்படி என்ன ஆங்கர் சொல்லுக்காருன்னா, அவர் வந்து அவருடைய இதில் வந்து நீ துர்வாசர் மாதிரி இருக்கணும், நீ விஸ்வாமித்திரன் மாதிரி இருக்கணும், நீ அவ்வளோ கோபம் நீ வந்து சயின்டிஸ்ட் அப்படி இருக்கணும்னு இருக்காரு. 60 வருஷம் கழிச்சும் நம்ம அப்படிதான் இருக்கோம். நம்ம வந்து அரசியல்வாதிகள் பின்னால் தான் நம்ம போயிட்டு இருக்கோம். அதான் அது ஒரு இந்திய அறிவியலினுடைய அது மிகப்பெரிய ஒரு குறை, சாபக்கேடுன்னே சொல்லலாம். சாபக்கேடு. இது பல காலமாக நான் சொல்லியிருக்கேன். இப்போ இல்லை, ரொம்ப வருஷமாக நான் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி துறையில் இருக்கும்போது கூட நான் அதை பல தடவை நான் அதை சொல்லியிருக்கிறேன். திரும்ப நான் இவ்வளோ வருஷம் கழிச்சு நான் வெளியில் வந்த பிறகு திரும்ப நான் இதை மாதிரி சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்கிறது வந்து ரொம்ப வருத்தத்துக்குரியது தான் நான் நினைக்கிறேன். அதே ஸ்டேட்டஸ் கோ தான் இப்போ இருந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. அதாவது சயின்ஸ் அப்ரோச் பண்ற நம்மளோட மனநிலை வந்து இன்னுமே மாறல. இல்லை, இப்போ தமிழ்நாட்டில் என்ன ப்ராப்ளம்னா, தமிழ்நாட்டில் இப்போ நான் சொன்னால் என்னுடைய ஒரு 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 பிராமணத்தை வைத்து நான் பிறந்ததுனால என்னுடைய ஜாதி அடையாளம் காணப்பட்டு கண்டுபிடிக்கப்பட்டு என்னை பற்றி சொல்லுவோம். இவன் வந்து சரஸ்வதி பற்றி பேச மாட்டான், இவன் வந்து RSS பற்றி பேச மாட்டான், இவன் வந்து பிஜேபி வேத காலத்தை பற்றி பேச மாட்டான். இதுக்கு என்னால் எப்படி பதில் சொல்ல முடியும்? நான் வேத காலத்தை பற்றியும் பேசியிருக்கேன், RSS பற்றியும் பேசியிருக்கேன், பிஜேபி பற்றி என்ன தெரிஞ்சவங்களுக்கு எல்லாம் தெரியும், அதை பற்றி தெரியும். அப்படி பேசினாலுமே அது ஒரு முகமூடி சொல்லுவாங்க, அதுவும் சொல்லுவாங்க. அதாவது இவங்க வந்து என்ன வேணா சொல்லலாம். ஸோ அதனால் என்னை எதிர்த்து சொல்கிறவங்களை பற்றி நான் கவலையப்பட மாட்டேன். I treat them with utter contempt. No, let me say this very clearly. Okay, I just don't bother. Okay, what I consider truth, I say it openly. I say it harshly many times. I agree. I say it very harshly because I know the option. நீங்க வேதம் சொன்னதுனால இந்த கேள்வி எழுப்புறேன். அதுவும் இல்லாமல் அதை நிறைய பேர் நேற்று நான் அவங்க பிளாக் ஷேர் பண்ணியிருந்தப்போ அதை நிறைய பேர் கேட்டிருந்தாங்க வேற அந்த கொஸ்டினை. இப்போ வேதம் வந்து ரிக்வேதம் நீங்களே இப்போ பேசும்போது சொன்னீங்க 1500 BC கிட்டத்தட்ட எழுதப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ அதுக்கு வந்து நம்ம கிட்ட வந்து லிங்குவிஸ்டிக் எவிடன்ஸ் தாண்டி நம்ம கிட்ட பெரிய ஆர்கியாலஜிக்கல் எவிடன்ஸ் வந்து நம்ம கிட்ட எதுவுமே கிடையாது. அந்த அவங்களுடைய இது பத்தி வேத நாகரிகம் பத்தி இந்தியாவில் எதுக்குமே நம்ம கிடையாது. இந்தியாவில் எதுக்குமே ஆர்கியாலஜி எவிடன்ஸ் வந்து வேதத்தை வந்து ஆர்கியாலஜி எவிடன்ஸ் பின்னாடி இருக்கு. வந்து இப்போ இதே கேள்வியை வந்து நான் தமிழ்னு கேட்கலாம் இல்லையா? சங்க இலக்கியத்துக்கு ஆர்கியாலஜி எவிடன்ஸ் இருக்கு. ஆமா, சங்க இலக்கியத்துக்கு ஆர்கியாலஜி எவிடன்ஸ் இருக்கு. இன்ஃபேக்ட் டிஎக்கன்னு ஒரு புத்தகம் ஒன்று இருக்கான், காவ்யா லிட்ரேச்சர்னு. He says Sangam literature வந்து it was composed sometime in the 7th century AD. அவ்வளோ பின்னாடி புஷ் பண்றாங்க. He gives lots of reasons. Of course, most of them can be contested. We contest. All of us contest that. But they say that, yeah. So evidence எல்லாம் சொல்றாங்க வந்து. So இதெல்லாம் see நம்ம all these things you need to find out. You need to go by whatever is available. இப்போ புத்தர் வந்து எதை எடுத்து சண்டை போட்டார் வந்து புத்தருடைய காலம் வந்து 2500 வருஷம் ஆச்சு புத்தர் வந்து இல்லையா? புத்தர் வந்து உபநிஷத்தை புத்தர் வந்து வேதத்தை தான் எடுத்து சண்டை போட்டார் வந்து இல்லையா? புத்தர் பிராமணன் வந்து எப்படி வந்தான்? 4 புருஷத்துக்கு தான் 4 காசு சொல்றது வந்து. புத்தர் பிராமணத்தை வேண்டாம், வேத யாகங்கள் வேண்டாம் ஏன் சொல்றாரு வந்து? யாகம் வந்து வேதத்தை சொல்றதான யாகம் வந்து இல்லையா? அதெல்லாம் நிறைய அதாவது இந்த எவிடன்ஸ் நிறைய இருக்கு இல்லையா? அதெல்லாம் வச்சு தான் பார்க்கணும். அதெல்லாம் வச்சு தான் நம்ம வந்து பார்க்க முடியும். தவிர அதாவது வேதம் வந்து வாயால் சொல்லப்படுறதுனால அது ஒரு இடத்துல ப்ராப்ளமே எழுத்துங்கிறது உன்னுடைய இம்பார்ட்டன்ஸ் இருப்பாருங்க. அது வந்து மிக மிக பின்னால் தான் வந்தது. எழுத்தோட முக்கியத்துவமே வந்து நமக்கே இந்தியா அதாவது தமிழ்நாட்டிலே எடுத்தீங்கன்னா இது நிறைய பேர் மறந்து போய்டுறாங்க. தமிழ்நாட்டில் நீ எடுத்துட்டீங்கன்னா 18ஆம் நூற்றாண்டில் ஒரு எழுதிய ஒரு பேப்பரையோ பேப்பரில் ஒரு எழுத்தையே பார்க்காம ஒரு மனிதன் பிறந்து மறையக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருந்திருக்கு. வீட்டுக்கு போவான், சாப்பிடுவான், வயலுக்கு போவான், ஒர்க் பண்ணுவான், அவன் திரும்ப போயிடுவான். அவனுக்கு அவன் எழுதிய என்ன பண்ண போறான் வந்து அவனுக்கு தேவையே இல்லை இல்லையா? இங்கே கோயிலுக்கு போனால் அந்த கல்வெட்டு பார்ப்பான், கல்வெட்டு கண் தெரியாது, ரொம்ப தள்ளி இருக்கும், வந்து பார்ப்பாங்க, போயிடுவான். அவ்வளோதான் பார்ப்பானே தவிர வேற எழுத்து எங்கே பார்க்க முடியும் அவனால?
வாழ்க்கைக்கு வந்து எழுத்து, அதாவது படிப்புங்கிறது வந்து, அதாவது நம்ம இப்ப சொல்ற படிப்பு இருக்க படிப்புங்கிறது முக்கியத்துவமே வந்து இண்டஸ்ட்ரி தொழில் புரட்சிக்கு அப்புறம் தான் இயந்திரம் வந்ததுக்கு அப்புறம் இன்ஃபர்மேஷனை நிறைய பேர் கொண்டு போகணுங்கிற, அதாவது படித்தால் வந்து உனக்கு வேலை கிடைக்கும் வேற இடத்துல, அதாவது வேஜ் கிடைக்கும், ஏதோ சாலரி ஜாப் கிடைக்கும். அதே ஐரோப்பாலேயே சொல்லுவாங்க, ஐரோப்பாவிலேயே அதாவது அச்சு யந்திரம் வந்த அப்புறம் தான் பைபிள் வந்து பிரிண்ட் பண்ண அப்புறம் தான் மார்ட்டின் லூதர் பிரிண்ட் பண்ண அப்புறம் தான் பைபிளை படிக்கிறதுக்காக தான் நிறைய பேர் எழுத படிக்கிறத கத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது இல்ல, அது இருக்கு, of course நிறைய there are other reasons are also, but what printing press did was it democratized education, it democratized knowledge. இப்போ வந்து it spread knowledge, internet வந்து இப்போ democratized knowledge, கம்ப்ளீட்டா knowledge democratize ஆயிடுது இல்லையா. அப்போ வந்து இது இந்த இன்டர்நெட் ரெவல்யூஷன் இன்னைக்கு வந்து இல்லையா. இன்னைக்கு நம்ம கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் வந்து ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி கொடுக்க மாட்டாங்க. வந்து நான் சின்ன பையனா இருக்கும்போது படிச்சு என்ன பண்ண போறேன்னு தான் கேட்பாங்க. ஒரு விவசாய குடும்பத்தில் வந்து நான் படிச்சு என்ன பண்ண போறேன்னு தான் கேட்பாங்க. ஏன் தட்ஸ் a normal question. படிச்சு நான் என்ன பண்ண போறேன், that's because jobs are not available. ஆமா, இட்ஸ் சிம்பிள். அதுக்கு முன்னாடி ஜாப்ஸ். ஸோ படிப்புங்கிறது வந்து முக்கியம். படிப்பை கொடுக்கல, யாரு கொடுக்கறது எல்லாம் பைத்தியக்காரத்தனம். வந்து இந்த மாதிரி இது வந்து பதிலே சொல்ல முடியாத ஒரு ஒரு கேள்விகள் இதெல்லாம் வந்து பதில் அதான் சொல்ல முடியாது இல்லை. இது வந்து இது பதில் சொல்லி பிரயோஜனம் இல்லாத ஒரு கேள்விகள். இந்த கேள்விகள்லாம் வந்து யாருக்கும் படிப்பை வந்து மறுக்கவே முடியாது, முடியவே முடியாது. கல்வி எப்படி மறுக்க முடியும், யாருக்கு ஒருத்தருக்கும் மறுக்க முடியாது. இவன் மறுத்தான வேதம் படிக்கிறத வந்து மறுத்திருப்பான். வந்து வேதத்தை வச்சு என்ன பண்ண முடியும், வந்து வேதத்தை மந்திரம் சொல்ல முடியும். வேதத்தை வச்சு வேதம் doesn't give you knowledge. உனக்கு ப்ராக்டிக்கல் நாலேஜ் வேதம் கொடுக்குறது இல்லையா. வந்து it doesn't give. அவன் படிக்கிறான்னா, வேதம் படிக்கிறான்னா, அவன் வந்து அவனுக்கு போய் மந்திரம் சொல்லணும், இன்னொருத்தர் போய் அவனை ஜோசியம் சொல்லணும், இது பண்ணாக்கா படிக்கிறான். மேத்தமெட்டிக்ஸ் வந்து அஸ்ட்ராலஜி படிக்கா மேத்தமெட்டிக்ஸ் படிச்சிருக்காங்க அந்த காலத்தில். வந்து அவனுக்கு தேவை இருந்து படித்தான். ஓகே, அதே மாதிரி ஸ்டபதீஸ் வந்து படிச்சாங்க. வந்து அவங்க தேவை இருந்து படிச்சாங்க. அவங்க சமஸ்கிருதம் படிச்சாங்க, சமஸ்கிருதம் வந்து அதான் தேவை இருந்து படிச்சாங்க. தேவை இருக்கும்போது தான் படிப்புங்கிறது வந்து தேவை தான். படிப்புங்கிறது இலக்கியத்துக்காக ஒருத்தரும் படிக்கிறது வந்து இன்னைக்குமே ஒருத்தரும் இலக்கியத்துக்காக நிறைய பேர் படிக்கலாம். ஈவன் டுடே எவ்வளவு பேர் படிப்பான்? 100 பேர்ல வந்து எவ்வளவு, ஒரு 1,00,000 பேர் 1% தான் இலக்கியத்துக்காக படிப்பாங்க. மற்றவன்னா வந்து தன்னுடைய சொந்த ஒரு பெனிஃபிட்டுக்காக தான் படிப்பாங்க எல்லாரும் இல்லையா. பழப்புக்காக படிக்கிறது தான். அப்புறம் வேற ஏதாவது கேள்வி இருக்கா? இல்ல சார், இப்போ நீங்க சொல்றத வந்து இப்போ இஃப் சம்ஒன் வாண்ட்ஸ் டு கண்டெஸ்ட், இல்ல எனக்கு இதுக்கான ஆன்சர்ஸ் வந்து இருக்கு, நான் நீங்க முன்வைக்கிற அந்த குறைபாடுகளோ இல்ல இந்த கேப்ஸையோ வந்து அட்ரஸ் பண்றாங்க அப்படின்னா டெஃபினட்டா எங்களை அப்ரோச் பண்ணலாம். மேபி அவங்கள வந்து we can have a no problem at all discussion. See, if they say this, if they answer me, I am fine, I agree with this. எனக்கு என்ன அது தமிழ்நாட்டில் கண்டுபிடிச்ச இரும்பு தான், தமிழ்நாட்டிலேருந்து இரும்பு தான் உலகம் பூரம் பரவினா நான் தமிழன்ற முறையில் எனக்கும் ஒரு பெருமை தானே இது வந்து. அது என்ன ஒரு, ஆனால் இந்த பெருமை வந்து அதாவது இதுவும் நான் சொன்ன நிறைய பேருக்கு வருத்தமாக இருக்கும். நான் வந்து பெரியாரை வந்து கடுமையாக விமர்சிக்கிறவன், எல்லாருக்கும் தெரியும். நான் எவ்வளோ கடுமையாக விமர்சிக்கிறேன்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் பெரியார் ஒரு விஷயத்தில் வந்து மிக மிக தெளிவாக இருந்தார். வந்து இந்த மாதிரி இது நம்முடைய தமிழன் பெருமை, அந்த பெருமை இந்த பெருமைலாம் அவருக்கு நம்பிக்கையே கிடையாது. மொத்தமா மனுஷன் என்ன பண்ணா அதை பாத்துக்கணும்னு சொல்றாரு. வந்து மனித குலத்துல இப்போ பென்சிலின் கண்டுபிடிச்சாங்கன்னா அது மனித குலத்தினோட பெருமை. வந்து கம்ப்யூட்டர் கண்டுபிடிச்சா மனித குலத்தினோட பெருமை அது வந்து இல்லையா. அது யாரு கண்டுபிடிச்சாங்கிறது வந்து இட்ஸ் இம்மெட்டீரியல் இல்லையா. இப்போ போலியோக்கு வந்து ஊசி கண்டுபிடிச்சாங்கன்னா அது நம்முடைய மனித குல. தாமஸ் ஆல்வா எடிசன் வந்து எலக்ட்ரிசிட்டி கண்டுபிடிச்சாங்க, மனித குலத்தினோட பெருமை வந்து இல்லையா. அப்படிதான் நம்ம எடுத்துக்கணும். என்னுடைய இடத்துல வந்துங்கிறது வந்து அது ரொம்ப ஒரு நேரோ ஒரு வியூ, வெரி வெரி பரோக்கியல் வியூ. இல்ல அப்படியே இருந்தாலுமே வந்து ஒரு எல்லாருக்கும் அந்த ஒரு ப்ரெஷர் இருக்குதான் எல்லாருக்கும் வந்து இருக்குதான் இருக்கு. இப்போ நம்ம இப்போ இந்திய சுதந்திர போராட்டமும் ஒரு இருக்கு இல்லையா, அந்த ஒரு பெருமிதம் இருக்கு இல்லையா. அந்த பெருமிதம் இருக்கிறதுல கூட தவறு ஒண்ணும் இல்லை. ஆனா அது ரொம்ப யூ ஷுட் நாட் டேக் இட் டூ ஃபார், அவ்வளவுதான். இல்ல இன்னொன்னு அது வந்து சயின்ஸ்க்கு grounded on reality. I mean that அந்த பெருமை கூட it should be grounded on reality rather than fiction. It should be grounded on reality. ஆமா, it should be grounded on reality. It should be grounded on, அதாவது there is an axiom. இது ஒரு axiom சொல்றேன். வந்து யார் ஒருத்தன் என்கிட்ட எல்லாம் இருக்குன்னு சொல்றானோ இட் இஸ் அவன்கிட்ட வந்து ஜெனரலா ஒண்ணுமே இருக்கான்னு அர்த்தம். ஜெனரலா அப்படிதான் இருக்கும்.
ஓகே, அது ரொம்ப ஞாபகம் வச்சுக்கணும். அது வந்து ரொம்ப ஞாபகம் வச்சக்கூடிய ஒன்று. அது வந்து கண்டிப்பாக. வேற ஏதாவது இருக்கா கேள்வி? சிவா ஏதாவது இருக்கா? இல்ல சார், எனக்கு வந்து ஒரே ஒரு கேள்வி. இப்போ இதே காலகட்டத்துல இதே இரும்புல வந்து ஒரு காலத்துல நம்ம இங்க இந்த வூட் ஸ்டீல் இங்கேருந்து உலகம் ஃபுல்லா போயிருக்கு. மத்திய கிழக்கு நாடுகள்ல வந்து அவங்க இங்கேருந்து அந்த இரும்பு வந்ததா சொல்றாங்க அப்படின்னா, சோ அப்ப ஏதோ ஒரு குறுகின காலகட்டத்துல நம்மளுக்கு வந்து இந்த தொழில்நுட்பத்தை நாம வந்து உலகத்துல மத்த இடத்துக்கு எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் நாம வந்திருந்தாலும் அதுல சிக்னிபிகன்ட் ஜீரோங்கிறது தானே போச்சு. யாரும் இல்லை. Can anyone deny that? Can anyone deny that? Nobody can deny that. மேத்தமெட்டிக்ஸ்ல நிறைய விஷயங்கள் வந்து இங்க இருந்து போச்சு இல்லையா? இந்தியா அரப்ஸ் வந்து எடுத்துட்டு போனாங்க. nobody can deny that. Who can deny that? இங்க இருந்து தான் போச்சு. அது இந்த பாருங்க, அது எங்க இருந்து போனான்னு இந்தியால இருந்து அங்க போச்சு, அவ்வளவுதான் இல்லையா? அங்க இருந்து நமக்கு 1000 விஷயம் வந்திருக்கு இல்லையா? இங்க இருந்து போச்சுன்னா அங்க இருந்து நிறைய. see when you say trading, அதான ட்ரேடிங் மீன்ஸ் ஒன்லி தட் இல்லையா? அவன்கிட்ட இருக்க நீ எடுத்து கொடுக்குற எக்ஸ்சேஞ்ச் தானே. நான் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ண என்னோட பெருமை, அவன் எக்ஸ்சேஞ்ச் பண்ண பெருமை எல்லாம் சொல்றது இல்லையா? இப்போ நீங்க என்ன வேணா சொல்லுங்க. இன்னைக்கு ஐ வில் டெல் யூ வெரி வெரி சிம்பிள் திங். இன்னைக்கு ஜஸ்ட் லுக் அரவுண்ட் யூ. நீங்க போட்டுக்கிற கண்ணாடி, நம்ம லேப்டாப்பு, நம்ம உட்கார்ந்துருக்க சேர், பின்னால் இருக்கிற கட்டன், இது எது வந்து இந்தியாவோட ஆரிஜின் இருக்கு சொல்லுங்க. அதுல இல்ல இவன் நம்ம யூஸ் பண்ற இந்த டூத் பேஸ்ட், பிரஷ், சேர், என்னத்தவன எடுத்துங்க. நீங்க வந்து என்னத்த டவல், நீங்க சாப்பாடு கூட அதுல 90% வந்து 16ஆம் நூற்றாண்டு முன்னா நம்ம இந்தியாவில கிடையவே கிடையாது. ஆலு, மிர்ச்சி, மிளகா ஒண்ணுமே கிடையவே கிடையாது. சாப்பிடுறது கூட எல்லாமே வந்து நீ உண்டு இல்லாத வந்து இப்படி இந்த அரிசி கோதுமையே வந்து இதுல நீங்க கிரீன் ரெவல்யூஷன்ல வந்த டெக்னாலஜியிலேயே இப்படி இருக்கு இல்லையா? இப்படி இருக்கும்போது நான் அப்படி ஏதாவது அர்த்தம் இருக்கா? அதெல்லாம் வந்து நான் முன்னால அப்படி பண்ண யூஸ். But there's nothing wrong in it. அவன மனுஷன், நீயும் மனுஷன். அவன் கண்டுபிடிச்சா I am happy that I am using it and I am grateful to them. I am grateful to other human beings. அவ்வளவுதான் வந்து. இதுல நேஷன் எல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அவ்வளவுதான். It's as simple as that. அதனால தமிழ்நாட்டுல வந்து இந்த இரும்பு கண்டுபிடிக்கப்பட்டது. தமிழ்நாட்டில இருந்தா இரும்பு வந்து உலகம் முழுவதும் பரவலாக பயன்படுத்த ஒரு வழி கிடைத்தது என்ற ஒரு ஆதாரம் நமக்கு கிடைக்குமானால் நம்ம எல்லாருக்கும் சந்தோஷமா தான் இருக்கும் இல்லையா? All of us will be happy. இன்னைக்கு அத மாதிரி ஒரு ஆதாரம் இல்லை என்பதுதான் உண்மை. uncontested evidence எதுவும் கிடைக்கல. எவிடன்ஸே இல்ல. uncontested evidence இல்ல. என்ன பொறுத்தவரை there is no evidence at all. This is not evidence at all. This is not scientific. This whatever they have produced is not scientific and they should have been slightly more careful. இது பண்றது அப்படிதான் நான் நினைக்கிறேன். They presented all the facts. இது வந்து மற்ற ஆர்கியாலஜிஸ்ட் வந்து இது எப்படி எடுத்து போறான்னு தெரியல. பட் என்ன சயின்டிபிக் ஃபோரம் வந்து இது இட் வில் நெவர் பி கன்சிடர்ட் as a scientific evidence. அவ்வளவுதான். ரொம்ப ரொம்ப டீப்பான, அதே நேரத்துல எல்லாராலையும் புரிஞ்சுக்க கூடிய ஒரு டிஸ்கஷன். ஏன்னா அதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் யார் வேணா பேசலாம். ஒரு ரியலிஸ்டிக்கான எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்கும் போதுதான் ஓகே இதனாலதான் நம்ம இதை வந்து கண்டெஸ்ட் பண்றோம், இதனாலதான் நம்ம இதுல கேப்ஸ் இருக்குன்னு சொல்றோம், குறைபாடுகள் இருக்குன்னு சொல்றோங்கிறது வந்து எளிமையா புரியும். ரொம்ப ஒரு ஆழமான விவாதம் சார். நன்றி உங்க நேரத்துக்காகவும். அதே நேரத்துல ஒரு பாயிண்ட். ஸோ இப்போ யாருக்காவது இந்த பார்க்கிறவர்கள் யாருக்காவது இந்த இவருடைய எழுப்பும் கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியும், அதுவும் தொழில்நுட்பம் டெக்னிக்கலாகவும் ஆதாரங்களோடும் இதை வந்து மறுதளிக்க முடியும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா எங்களை ரீச் பண்ணலாம். நாங்கள் உங்களுக்காகவும் ஒரு ஸ்பெஷலாக நம்ம ஒரு செஷன் நடத்தி உங்களுடைய மறுதளிப்புகளை எல்லாம் நாங்கள் வந்து பதிவு பண்றதுக்கு தயாரா இருக்கோம். அது வந்து ஆதாரப்பூர்வமா அது எமோஷனலாவோ இல்ல வேறு வகைகள்லயோ இல்ல இவர் சொன்ன மாதிரி சாதி சார்ந்து அந்த மாதிரி இல்லாமல் அது வந்து தரவுகள் சார்ந்து இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக நாங்க அதுகளுக்கு வந்து ஒரு செஷன் அரேஞ்ச் பண்றதுக்கு தயாரா இருக்கோம். கண்டிப்பா நாங்க கொடுக்க தயாரா இருக்கோம். அதையும் நான் சொல்லிக்கிறேன். சோ ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சோ மச். நன்றி. தமிழ் மக்களுக்கு எல்லாருக்கும், இந்திய மக்களுக்கு இன்னொரு முறை குடியரசு தின வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். வணக்கம். நன்றி. தேங்க்யூ. இதை லைவ் ஸ்டாப் பண்ணிடுறேன். ஓகே.